வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ் மக்களே. இன்றைக்கி நான் வந்து போட போகிற வீடியோ ரொம்ப சோகமாக தான் போட போகிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு 40 பேர் செத்து போயிட்டாங்க. அதனால் நான் வந்து சோகமாகவே இந்த வீடியோவை பேசிடுறேன். இன்றைக்கி என்னென்னா, நேற்று தான் நான் வந்து புதுசாக போய் ஒரு மொபைல் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அதுலேயும் எதுலனா இப்போ அந்த பிக் பில்லியன் டேஸ்ன்னு போட்டு நம்மளை ஏமாற்றிருக்கானே இந்த ஃப்ளிப்கார்ட்டு, அவன்கிட்ட வந்து சாம்சங் கேலக்ஸி A35 அப்படின்னு ஒரு மொபைல் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த மொபைல் எதுக்கு வாங்கினேன்னா, வீட்டில் ஒருத்தவங்களுக்கு யூஸ் தேவைப்படுது மொபைலு, அதனால் வாங்கிட்டு வந்தேன். ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து சாம்சங் கேலக்ஸி A16 இருக்குது. இந்த மொபைலே வந்து இவ்வளோ நாள் நல்லா தான் வேலை பார்த்துச்சு. இந்த மொபைல் நான் நேற்று வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மொபைலில் பயங்கரமான டவர் ப்ராப்ளம். இது தெரிஞ்சிருந்தால் இந்த மொபைலை வாங்கியிருக்க மாட்டேன். சரி, இந்த மொபைல் நல்லா வேலை செய்யுதே அப்படின்னு சொல்லி தான் இந்த மொபைலை போய் வாங்கினேன். அது இப்போ எவ்வளோ தவறாயிடுச்சுன்னு பார்த்துங்க. சரி, அதை விடுங்க. ஸோ இந்த மொபைல் வந்து இந்த மொபைலோட அன்பாக்சிங்கை நம்ம வந்து பார்த்துருவோம். சரிங்களா? நம்ம வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி A35யோட அன்பாக்சிங்கை வந்து நம்ம பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா இதுதான் ஃபோனு ஆக்சுவலாக. ஓகேவா? இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பிக் பில்லியன் டேஸில் 18,999 ரூபாய்க்கு வாங்கினேன். நான் நேற்று தான் வாங்கினேன். இது ஆல்ரெடி நான் பிரிச்சுட்டேன். ஏன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி உள்ளே ஃபோன் எடுத்து செக் பண்ணலாம் நம்ம வந்து வாங்கணும். அதை எல்லோரும் பண்ணிடுங்க. ஏன்னா அப்புறம் செங்கல் வரும், சோப்பு கட்டி வரும். முதல்ல எடுத்தோடனே ஃபோன் தான் வச்சுருக்காங்க. அதுக்கு ஒரு மட்டமான ரேப்பர் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A35. இது என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ மாதிரி இருக்குது. நல்ல ஒரு கலர் தான் அது. பார்த்திங்கன்னா நான் வரும்போதே ஆன் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு முன்னாடியே எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது. பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ வந்து இதை தவிர வேறு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் வழக்கம் போல் தான் எல்லா மொபைல் இதுலேயும் இருக்கிற மாதிரி சிம் எஜெக்டர் கொடுத்துருவோம். இருக்கிறதுலே விலை மலிவாக இருக்கனால இதை வந்து தூக்காமல் இருக்கான் சாம்சங். ஏன்னா சாம்சங் வந்து இன்னொரு சம்பவம் பண்ணிட்டான். சார்ஜரை தூக்கிட்டான். பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வெறும் கேபிள் மட்டும் தான் கொடுக்குறான். பாருங்கள், வெறும் கேபிள் மட்டும் தான் தரான். சார்ஜர், இந்த கேபிளுக்கு சார்ஜர் போய் கேட்டால் 1500 சொல்கிறான். அதனால் இது வந்து எலி மருந்து சீட்டு. இது எதுக்கு உதவுது அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது என்னது, இது ரீஜனல் கைடுன்னு ஏதோ ஒரு பேப்பர் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் ஒரு டப்பா, இத்தனை டப்பா பார்த்துக்குங்க. இதுதான் வந்து சாம்சங் கேலக்ஸி இதில் இருந்துச்சு. இதுதான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து சாம்சங் கேலக்ஸி A16 வச்சுருந்தோம். இந்த ஃபோன் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நினச்சி தான் நான் இந்த ஃபோன் வாங்கினேன். இந்த ஃபோன் வாங்கின அன்றைக்கி இந்த ஃபோனில் டவர் ப்ராப்ளம், ஃபோன் அடித்தா போகவே மாட்டேங்குது. அது வந்து சிம்மு நெட்வொர்க் ப்ராப்ளமா இல்லை ஃபோன் ப்ராப்ளமான்னு தெரில. அதை போய் செக் பண்ணணும் நம்ம இப்போ.